வெல்கம் டு ராஜியின் நலபாகம். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் காலை உணவுக்கு சிறுதானிய உப்புமாங்க. ரொம்ப ஈஸியானது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வரகு, சாமை, குதிரைவாலி, தினை எல்லாமே நான் ஒன்றா கலந்து வச்சுருக்கேங்க. இதிலேருந்து இப்போ நான் 1 டம்ளர் அளவு எடுத்துக்கிறேன். இது ஒரு 200லேருந்து 250 கிராம் இருக்குங்க. இப்போ நான் 1 டம்ளர் அளவு மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதை தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2-3 முறை நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சிடணுங்க. நம்ம அந்த தண்ணி வடிச்சிட்டு வச்சதுலேயே அது நல்லா ஊறிடும். பாருங்கள், நல்லா ஒட்டை வடித்து விட்டுருங்க. வடிச்சிட்டு இது அப்படியே இருக்கட்டும். அது அப்படியே நம்ம அந்த கழுவுன தண்ணியிலே அது சிறுதானியெல்லாம் ஊறிட்டுருக்கட்டும். அரிசியெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எண்ணெய் ஒரு 6 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வேர்க்கடலை ஒரு 2 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாமே நல்லா படபடன்னு பொரிஞ்சு செவந்து வரட்டுங்க. இப்போது வரமிளகா ஒரு 3 மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். அதுவும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. நல்ல வேர்க்கடலை, கடலைப்பருப்பு எல்லாமே கருகாமல் கொஞ்சம் நல்லா செவந்து வர அளவுக்கு வரட்டும். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. மிதமான சுடு தண்ணி 4 டம்ளர் சேர்க்கணுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். பச்சை தண்ணி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இப்போ மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு காரம் சுள்ளுன்னு வேண்டாம்னா கொஞ்சம் கூட குறைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரிசியும் சேர்த்துக்கலாங்க. நல்லா தண்ணி கொதித்ததுக்கு பிறகு சேர்க்கணும். இப்போ பாருங்கள், கிணத்துல சுத்தமாக தண்ணியே இல்லை. ஏன்னா நம்ம நல்லா ஒட்டை வடிச்சிட்டு அந்த ஈரத்திலே ஊறினதுனால நம்ம ரவை எப்படி கொட்டிக்கின்றோம் அதே மாதிரியே இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். இப்போது சிறுதானியங்கள் வெந்துருச்சுங்க. இப்போ செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் இலகலாக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த தண்ணி கூட சேர்க்குறோம். நல்லா வேகவும் செய்யணும். அது இப்போ அரிசியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ நெய் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது டேஸ்ட்டுக்காக தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்ல ஆரோக்கியமான உணவுகளையும் நம்ம அடிக்கடி நடுவில் சேர்த்துக்கணும். வாரத்துக்கு ஒரு முறையாவது சிறுதானியங்களை சேர்த்துக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுதானிய உப்புமா வேறு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.